இது டே 9 நினைக்கிறேன். இன்னைக்கு ரம்ஜான். ஆக்சுவலாக ரம்ஜான் அன்னைக்கு ரூமை சுத்தமாக ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும். நான் ரூம் அடிச்சோம். நாங்கள் ரூம் வந்துட்டு இது மட்டும்தான் பார்த்தா அது மட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது மத்தியானம் ஒரு 2:30 மணி என்னமோ இருக்கும். இப்போ வரைக்குமே வந்து ரூம் எதுவும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. நானும் 2-3 வாட்டி பண்ணேன். ஆனால் டெய்லியும் பண்ண காண்டா இருக்குல்ல. அவங்க தான் பிரியாணி கொடுத்தாங்க. எப்படியோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன். ரெண்டு பிளேட் பிரியாணி இருக்கு, அதனால் சாப்பிட்லாம். இப்போ தான் 1 வீக் பிஃபோர் தான் நான் சென்னை போயிட்டு வந்தேன். மறுபடியும் என்னால் சென்னைக்கு ரம்ஜானுக்காண்டி போக முடியாது. அதனால் பேச்சுலர் ரூம்லேயே ரம்ஜானை கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கொண்டாடுற அளவுக்கு எதுவும் பண்ணலை. அட்லீஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும். ரூமும் க்ளீன் பண்ணி வைக்கல, சமைக்கவும் இல்லை. கீழ் வீட்டில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பிரியாணி கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூட பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போதே பிரியாணி ஒழுங்காக எடுத்து வச்சுடா, நீயே தின்னுடாத அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் அவங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு விட்டு வைக்கணுன்ற மனசே இல்லை. வேண்டா வெறுப்பாக தான் அந்த சாப்பாடுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, அவங்களும் சாப்பிட்றான்னு ஆகணும். நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அவங்களுக்கு அந்த சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணேன். வீடியோ கால் பண்ணி எல்லாம் புலம்புனாங்க. நான் சிரிச்சிக்கினே நான் வரல, நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓப்பனாக சொல்லணுன்னா மிஸ் பண்ணுறேன். என்னதான் நம்ம வந்துட்டு பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக தனியாக இருந்தாலுமே அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ஃபேமிலியோட அட்டாச் ஆகிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுவீங்க. நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சனால தான் இப்போ மிஸ் பண்ணிவிட்டு நான் ஃபீல் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்களும் அதை பண்ணாதீங்க. எல்லாம் வீடியோ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவங்க கலாய்க்கிறது அதெல்லாம் ஒரு தனி வைப்பு. எனக்கு அந்த குரூப்பனை கிடைக்கல. எத்தனை பேர் கிடச்சிதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எதாவது சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அம்மா உன் புள்ள காலங்காத்தால் 8 மணிக்கெலாம் ஏஞ்சி 8:30க்கு தொழுவைக்கு ரெடி ஆகி தொழுவைக்கு போயிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு தொழுதுட்டேன். சரியா, தொழுவுலன்னு சொல்லிட்டு எங்கேயா திட்டின்னு இருக்க போகிறேன். தொழுதுட்டேன். அண்டு நான் சாப்பிட்டேன். என்னை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். வேற என்ன?